ஸ்ரீமாத்ரே நமஹ. धुनानं कामाक्षी स्मरणलवमात्रेण जडिमज्वर प्रौढिं गूढ स्थितिनिगमनैकुञ्जकुहरे अलभ्यं सर्वेश कतिचन लभन्ते सुकृति चिरादन्विष्यन्तः तव चरण सिद्धौषधमिदम्. குணானாம் காமாட்சி ஸ்மரண லவமாத்திரேன. லவமாத்திரேன மாத்திரைங்கிறதெல்லாம் கால அளவு. மாத்திரைன்னா சாப்பிடுற மாத்திரை கிடையாது, கால அளவு. லவமாத்திரேன இந்த லவலேசம் லவலேசம்ன்ற வார்த்தையை நம்ம அப்படி பேச்சு வழக்குல சில இடங்கள்ல எல்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது லவலேசம் லவலேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கொஞ்ச நேரத்திலேயே ஸ்மரண லவலேச லவ லே மாத்திரேன ஸ்மரண லவ மாத்திரேன அப்படின்னா நினைத்த மாத்திரத்திலேயே நடக்கும். நினைத்த மாத்திரத்திலேயே. அப்ப யார நினைத்தா? துணானாம் காமாட்சி ஸ்மரண லவ மாத்திரேன. அம்மா காமாட்சி உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே ஜடிவ ஜ்வர பிரௌடியும் கூட கூட ஸ்திதி நிகமா. அப்ப உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு ஜுரம் என்னை விட்டு விலகி போயிடுறது. ஒரு ஜுரம்ங்கிற ஜுரம்னாலே ஒரு கடுமையானது. அந்த கடுமையான ஜுரம்ங்கிறது என்னை விட்டு விலகுறது. அது என்ன கடுமையான ஜுவரம் அப்படின்னா ஜடிவ ஜுவர. ஜடிவ ஜுவரனா ஜடம் என்னும் ஜுவரம். ஜடமா எதுவுமே பண்ணாம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, உன்னையே நினைக்கணுங்கிறது கூட தெரியாம இருக்கிற அந்த ஜுவர அஞ்ஞானம் ஜுவரம் என்னை விட்டு விலகிறது. சரி. ஸ்திதி நிகம நைகுஞ்ச குஹரே. இப்ப முனிவர்கள் எல்லாம் தியானத்துல ஈடுபடவர்கள் யாரு? முனிவர்கள், யோகிகள், சித்த புருஷர்கள். இவ எல்லாம் ஞானத்திலேயே ஈடுபட்டு அம்பாளை நினைத்து அவளை அடையணும், அவளை தன்கிட்ட நிலை நிறுத்திக்கிறதுங்கிறதுல ரொம்ப பாடுபடுறவா. அப்படி இருக்கிறவாளுக்கு மருந்தே இவளுடைய பாதம் தான். அப்படி இருக்கிற இவா எங்கெங்கெல்லாம் தேடுறாங்கிறத சொல்றார். ஸ்திதி நிகம நைகுஞ்ச குஹரே அலப்பியம் சர்வேஷா. பல இடங்கள்ல தேடுறா. எங்கெங்க தேடுறான்னா காடு, மலை, இந்த மாதிரி பல இடங்கள்ல தேடி அலைஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற கொடிய நோய்களை போக்கக்கூடிய மூலிகைகளை, மருந்தை தேடுகிறார்கள். கொடிய நோய் என்ன? இந்த அஞ்ஞானம் தான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த உலகியல் வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கமே, ஜடத்தன்மையோட இருக்கமே, அந்த ஜடத்தன்மை தான். அது யாருக்கு கிடைக்கிறதுனா சுக்ருதினஹ. கிருத்தினம் கிருத்தினா கிருத்தினஹ அப்படின்னா என்னன்னாக்க கர்மாக்களை சரியாக செய்பவர்கள், கடமைகளை கரெக்டாக செய்பவர்கள். சுக்ருதினகனா நல்ல செயல்களை செய்பவர்கள். அப்பேற்பட்ட நல்ல செயல்களை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் புண்ணியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். அவளுக்கு, அப்பேற்பட்டவர்களுக்கு தேடி தேடி பார்த்தாலும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அந்த மருந்து, அந்த மூலிகைகள், அந்த ஔஷதம் அப்படிங்கிற அந்த மருந்து கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கிறவா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடைவதை போல அது அவளுக்கு கிடைக்கிற மாதிரி சிராதன் விஷயந்தக தவச்சரண சித்தௌஷதம் இதம். உன்னுடைய பாதத்தை பிடித்த மாத்திரத்திலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள்லாம் தேடி தேடி அலையிறா. அப்படி ஒரு ஔஷதம் தனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டப்பதான் அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா ரொம்ப ஈஸியா உன்னுடைய பாதம் என்னும், உன்னுடைய பாதத்துல என்ன இருக்கு? வேதங்களின் தொகுப்பு. அது அப்ப அந்த வேதங்களின் தொகுப்பு, அந்த வேதத்துக்குள்ள அந்த ஔஷதம் இருக்கு. அப்ப உன்னுடைய பாதமே வேதம். உன்னுடைய எங்களுக்கு எல்லாம் வேதத்தை சொல்ல தெரியல, எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியல, ஒன்ன மட்டும்தான் தெரியுது, உன் பாதம் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி ஒரு அற்புதமான பாதம், அதுவே வேதம், அதுவே வேதத்தின் சாரம், அதுவே ஔஷதம், அதுவே மருந்து. அதனால அப்பேற்பட்ட அந்த மருந்து, கிடைக்காதவாளுக்கெல்லாம் கிடைக்காத அந்த மருந்து உன்னுடைய பாதம்தான் எல்லாம்னு தெரிஞ்சுன்னு இருக்க அந்த புண்ணியசாலிகளுக்கு, அந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு. ஜடம்னு அவளுக்கு ஒண்ணு இருக்கான்னு இல்லவே இல்லை. இதுதான் ஔஷதம். அப்படியே எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இது ஔஷதமாக இருந்து, மருந்தாக இருந்து உன்னுடைய பாதமாகப்பட்டது. அதையெல்லாம் விலக்கி ஞானம் என்னும் தன்மையை அவளுக்கு கொடுக்கிறது.
அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம்னு மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ரணன்மஞ்சீராभ्याम् லலிதகமனாभ्याम् சுக்ருதினாம் மனோவாஸ்தவ்யாभ्याम् மதிததிமிராभ्याम् நகருச்சா நிதேயாभ्याम् பத்யாம் நிஜ சிரசி காமாக்ஷி சததம் நமஸ்தே பாதாभ्याम् நளினா மிருதுலாभ्याम् கிரிசுதே. ரணன் மஞ்சீராभ्याम्. மஞ்சீராभ्याम् அப்படின்னு என்ன? அவளுடைய பாதத்தில் அவள் போட்டுக்கொண்டிருக்க சலங்கை, சலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மணிகள், அந்த மஞ்சீரம், அந்த மணிகள் அவ மெதுவா அந்த கம்பா நதிக்கரையில நடக்கிறா. நடக்கும் பொழுது அது மென்மையாக ஒலிக்கிறது. அந்த சிலம்போட கூடி மென்மையாக அது ஒலிக்கிறது. அந்த ஒலிக்க கூடியது அப்பேற்பட்ட யாரு என்ன முதல்ல எப்படி முடிக்கிறார்? நமஸ்தே பாதாபியாம். எப்படி முடிக்கிறார்? உன்னுடைய பாதங்களுக்கு போன ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணும் பொழுதும் நமஸ்தே, நம்மளுக்கு அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிதான் முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் நமஸ்தே பாதாபியாம், நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். எப்பேற்பட்ட பாதம்? அங்க சொன்னது ஔஷதமாக இருக்கக்கூடிய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எந்த ஔஷதம்? ஜடத்தன்மை போக்கக்கூடியதற்கு அது ஔஷதம். இங்க என்ன சொல்றார்? எப்பேற்பட்ட பாதம்னு அந்த பாதத்துக்கு அலங்காரப்படுத்தி இப்ப சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அப்பேற்பட்ட பாதத்தை நமஸ்காரம் பண்றேன்னு எப்பேற்பட்ட பாதம்ங்கிறத ஒண்ணு ஒன்னா சொல்றார். ரணன் மஞ்சீராபியம், அப்படி கொலுசு போட்டுட்டு இருக்கா, அப்படி சலங்க, அதுல அந்த சிலம்புகள்ல அவ நடக்கும் பொழுது மென்மையாக ஒலிக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த இனிமையான சத்தம், அந்த சத்தம் அவ அப்ப எவ்வளவு மெதுவா நடப்பா, அவ கம்பா நதிக்கரையில எப்படி நடக்கிறா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்படி அவ நடக்கும் பொழுது லலித கமனாபியாம், அப்படி அவ மென்மையாக நடக்கிறது, நடனம் ஆடுவது, நடப்பது அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு லலித கமனாபியம். லலிதம் அழகு, லலிதம் அப்படின்னாலே, லலிதா அப்படின்னாலே அழகு, லலிதம் நம் மென்மை, எல்லாம் மிருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அந்த லலித கமனாபியம் அப்படியே மென்மையான அழகான ஒரு சிலுங்கலான நடை. எது சிலுங்கிறது? கொலுசு சிலுங்கிறது. அந்த சிலுங்கலான நடை சுக்ருதினாம். சுக்ருதினாம் ஏற்கனவே போன ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். சுக்ருதினாம்னா நல்ல செயல்களையே செய்து 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 இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா யோகிகள், சித்த புருஷர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். தியானத்தின் தவத்தின் மூலமாக தன்னுடைய மனதில் அவளுடைய பாதத்தை விலகாமல் இருத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் இதெல்லாம் அவள்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட பாதம் இது. நமஸ்காரம் பண்றேன்னார்கள். எப்பேற்பட்ட பாதம் போது இப்ப அப்பேற்பட்ட பாதம். மனோவாஸ்தவ்யாபியாம், அதை மனசுக்குள்ள வச்சு தங்க வச்சுட்டு இருக்கா அவள்லாம். அவ அப்படி செய்யக்கூடிய அந்த புண்ணிய செயல்களினால் செய்த புண்ணியசாலிகள் மனதில் தங்க வைத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய பாதம். மதித திமிராபியாம் நகருச்சா, நகத்துக்கு வந்துட்டார் திருப்பி. அப்பேற்பட்ட பாதத்தில் நகத்தினுடைய ஒளி, அந்த ஒளியோட ஏதாவது போட்டி போட முடியுமா? முடியாதே. எல்லாவற்றிற்கும் சிறந்தது, எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒளியை கொடுக்கக்கூடிய, அது எதுக்காக அப்படி ஒரு ஒளி? அம்பாளியுடைய பாதத்தின் ஒளி எதுக்கு? ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம மனசுல நம்மளால வச்சுக்க தெரியல. அஞ்ஞானம்ங்கிற இருட்டை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த இருட்டை விலக்கி ஒளியை கொடுப்பதற்காகவே அம்பாளியினுடைய நகத்தில் உள்ள அந்த ஒளி கற்றைகள் அப்படியே கத்த கத்தையா இது பண்றது. அப்பேற்பட்ட ஒளி அது இருட்டை விளக்குவதாக. நகருச்சா, நகத்தில் உள்ள ருச்சி அப்படின்னா இந்த இடத்துல ஒளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒளி அது என்ன? அது அப்படியே சுவரா இருக்கு நகம் அப்படின்னா என்னன்னா என்னுடைய ஒளிதான் மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாமே, கொடுக்கலாமே, ஏன் சொல்லக்கூடாது? அப்பேற்பட்ட ஒளியை கொண்டதுதானே அந்த நகம். ஏன் அதுல திமிர்? எல்லாத்தையும் ஒண்ணும் சூரியனோட ஒளி அதிகமா, சந்திர ஒளியை விட அதிகமா, லைட் எல்லாம் பிரைட்டா இருக்கு, அதனோட ஒளி அதிகமானா ஆமா ஒளி அதிகம்தான். அப்படியே அது ஒளியில் ஈக்குவலாகவோ குறைவாகவோ இருந்தாலும் நம் மனதில் உள்ள அஞ்ஞானம் என்னும் இருட்டை விலக்கி ஒளியை அதிகமாக்குவதனால் அதற்குரிய ஒளியே சிறந்தது என்னும் திமிரோட அது இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்து மூக்க கவி அவ்வளவு ஒரு கிரேட்டா அந்த இதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். கொடுத்த அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் போடுறார். நிதேயாபியாம் பத்யா நிஜ சிரசி காமாட்சி சதகம்.
அம்மா காமாட்சி, உன்னுடைய பாதத்தை நிஜ சிரசி யார் வச்சுக்கணும்னு நினைக்கிறா? உன்னுடைய கணவனான பரமசிவன். உன்னுடைய கணவனான பரமசிவன் தப்பு பண்ணிட்டாரு இல்லையா? அப்ப காமாட்சி கிட்ட அவ என்ன சொல்றாளோ கேட்கணும்னு சொல்லி அம்பாளினுடைய பாதத்துக்கிட்ட தானே குனியறார். அப்படி குனியற பாதத்தை கூட எடுத்து நான் என் தலையில வச்சுக்கிறேன், நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அவள்கிட்ட சொல்றார், மண்டிட்டு கேட்கிறாருங்கிறத நாம ஸ்ரீபாத சப்ததியில இருந்து பார்த்துட்டு வரோம். இந்த ஒரு காட்சி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறது நம்ம எப்பயும் பார்த்துட்டே தான் வந்துட்டே இருக்கோம். அப்பேற்பட்ட பாதம் உன்னுடையது, சததம் எப்பொழுதும் எல்லோருக்கும் அப்படி நன்மைகளையே செய்யக்கூடிய பாதமாகப்பட்டது. நமஸ்தே பாதாபியாம், அப்படிப்பட்ட பாதத்தை தான் நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நளின மிருதுலாபியாம், ரொம்ப நளினமானது, ரொம்ப மிருதுவானது, எல்லாவற்றையும் உன்னுள் அடக்கி கொண்டது. அப்பேற்பட்டவளே கிரி சுதே, மலையரசனின் மகளே, பர்வத புத்திரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல வார்த்தை அந்த பாதத்தினுடைய மகிமையை அந்த அளவுக்கு வசத்தி, அப்படி ஒரு பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். எனக்கு அதுக்கு மேல எல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. நான் உன் குழந்தை, எனக்கு நான் என்ன பண்ணணும்ங்கிறத உனக்கு தான் தெரியும். உன் குழந்தைய நீதான் எல்லாத்தையும் நல்லடா, இதுக்கு ஒண்ணுமே தெரியல பாரு, நாமளே இதுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம், நீயே எனக்கு இறைஞ்சி கொடம்மான்னு சொல்லிட்டு கேட்டு அவளையும் நமஸ்கரிக்கிறார். சுராகே ராகேந்து பிரதிநிதி பர்வத சுதே சிராலப்யே பக்த்யா சமதன ஜனானாம் பரிஷதா மனோ பிருங்கோ மத்கக பதகமல யுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதா. சுராகே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே. கிரி சுதேனாலும் பர்வத சுதேனாலும் ஒண்ணுதான்னு தெரியும். கிரினா மலை, பர்வதம்னாலும் மலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் இது. பர்வத சுதே பர்வத வர்தினி, கிரி சுதே மலையரசனின் மகளே, ரெண்டு சொன்னாலும் அவளே. அப்படிப்பட்ட பர்வத சுதே எங்க இருக்க நீ? பர்வத சுதே சுர ராகேந்து பிரதிநிதி முகே. பிரதிநிதி முகே அப்படின்னா மதி போன்ற முகம் படைத்தவளே. பிரதிநிதி முகே அப்படின்னா மதி போன்ற, சந்திரனை போன்ற முகம் படைத்தவளே. சிராலப்யே பக்தியா சமதன ஜனானாம். அப்ப நீ ரொம்ப பக்தியோட, சிராலப்யே பக்தியா ரொம்ப பக்தியோட மனசாந்தியோட இருக்கக்கூடிய, அப்படி யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கா? மனசாந்தியோட இருக்கக்கூடியவா அப்படின்னா எதையும் மனசுல நினைக்காம எல்லாவற்றையும் பாசம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டு வேறறுத்து உட்கார்ந்து இருக்க முனிவர்கள், யோகிகள், தியானிகள் எல்லோரும் வந்தாலும் திரும்பவும் அதையே தான் சொல்றார். சிராலப்யே பக்தியா, உன்னை பக்தி பண்ணிட்டு அங்க அவ உட்காண்டாலும் சமாதான ஜனானாம் பரிஷதா, அப்பேற்பட்ட ஜனங்கள் உன்னையே உன் பக்தியாலேயே உன்னுடைய பாதத்தை பிடிச்சுட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாலும் பரிஷதா மனோபிருங்கே மத்தக, அவளோட மனசுல நீ உட்கார்றியா, அவ்வளவு சீக்கிரம் கிடைப்பியா அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சுதான் அவளுக்கு நீ கிடைப்ப. அப்படி கிடைக்க கூடியதான உன்னுடைய சிவந்த பாதம், உன்னுடைய சிவந்த பாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மத்கஹா, தேன் மாதிரி. மனசையே இந்த இடத்துல தேனா கொண்டு வந்துட்டார். ஏன் தேன் அப்படின்னா பக்திங்கிறத வண்டா கொண்டு வர. இப்போ என்னுடைய மனம் எனும் தேனில் உன்னுடைய பாதத்தை அப்படியே நான் மனசுங்கிற தேனால அப்படியே மூழ்கடிச்சு விடுறேன். அததான் சொல்றாரு. பத கமல யுக்மே ஜனனிதே, அம்மா ஜனனி உன்னுடைய பாதத்தை என்னுடைய மனசுங்கிற இந்த தேன் இருக்கு பாத்தியா, அதால நான் அப்படியே மூழ்கடிக்கிறேன். அப்ப பக்திங்கிற வண்டு அதை மொய்க்க வரும்போது அந்த வண்டு விடாமல் அதை மொய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய பக்திங்கிறத நான் விடாம தளராம நான் உனக்கு பண்ணிட்டே இருக்கணும்னா இந்த தேனை சாப்பிடுறதுக்கு எனக்கு அனுகிரகத்தை நீ பண்ணிட்டே இருக்கணும். இந்த தேனை சாப்பிடுற சாக்கிலையாவது நான் உன்னுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுன்னு உன்னை வீட்டுல அகலாம நான் இருக்கணும். காமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம், திரிபுரஹரன் முப்புறத்தை எரித்தவனின் வாமாட்சி வாமபாகத்தில் இருப்பவளே. வாமபாகம்னா இடபாகம்னு எல்லோருக்கும் தெரியும். திரிபுரஹர வாமாட்சி ரமதாம், ரமிப்பவளே, ரம்யமாக இனிமையாக பிரியம் அவருக்கு பிரியமாக இருப்பவளே.
திரிபுரத்தை எரித்த பரமசிவனின் வாமபாகத்தில் ரம்யமாக அவருக்கு விருப்பமாக அவர் ரசிக்கும்படி அமைந்திருப்பவளே காமாட்சி, எப்பொழுதும் உன்னுடைய திருவடியிலே, உன்னுடைய திருவடியில் என்னுடைய மனமென்னும் தேனானது அதை மூழ்கடித்துக் கொண்டே இருக்கட்டும். அப்படி மூழ்கடித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பக்தி என்னும் வண்டானது அந்த தேனை பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். பருக 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 ரசித்து அந்த பக்தியிலேயே மூழ்கி அந்த பக்தி ருச்சி என்பது எனக்கு தெரியுமாறு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். அந்த ருசியிலிருந்து நான் விலகக்கூடாது. அப்படி விலகாமல் இருந்து உன் பாதத்தை நான் ஆறு கால்களை உடைய ஷட்பத அந்த 6 கால்களை உடைய வண்டின் ரூபத்தில் இறுக்கமா நான் பிடிச்சுக்கணும். அதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. அப்ப நான் சுலபமா உன்னை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏற்கனவே பண்ண நமஸ்காரத்தோட சேர்த்து கூட இதையும் அடிஷனா கொஞ்சம் அவரு கூட இந்த ஃப்ரீ பேக்கேஜ் கொடுக்குற மாதிரி இதை கொடுத்து, தேன் வேற கொடுக்குறவனுக்கு தேனால உனக்கு மூழ்கடிக்கிறேன், அந்த காலை வண்டா நான் பக்தி பண்றேன், உனக்கு நான் எல்லாத்தையும் பண்றேன், அதை குடிக்கிறேன், நீ எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்றார். எங்க இருக்க நீ அப்படின்னா, இப்ப கம்பா நதியில இருக்க, அங்க இருக்க எல்லாம் சொல்லாம ஈஸ்வரனின் வாமபாகத்தில் அமர்ந்திருப்பவளே, ஈஸ்வரனுக்கு பிரியமாக அமர்ந்திருப்பவளே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அவளுடைய மனசுல சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறார் மூக்க கவி. शिवे संविद्रूपे शशिशकलचूड प्रियतमे शनैर्गत्या गत्या जितसुरवरेभे गिरिसुते यतन्ते सन्तस्ते चरणनलिनालानयुगले सदा बद्धुं चित्त प्रमदकरियोथं दृढतरम्. சிவே சம்பித்ரும், சிவேனாலே அம்பாளை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். சிவான் சிவே சிவ அப்படின்னாதான் சிவன், இது அம்பாளை குறிக்கிறது. சிவை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேதான் இருக்கோம். சிவே சம்பித் ரூபே, மங்களகரமான ரூபத்தில் உள்ளவளே அம்மா காமாட்சி. சசி சகல சூட பிரியதமே, சசின சந்திரன், சூடன சூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நன்றாக மலர்ந்த ஞானத்தாமரை போல இருக்க நீ. ஏன்னா தாமரை மலர்ந்து இருக்குன்னு இங்க அடுத்த வார்த்தை இவர் சசின்னு போட்டுறாரு. எங்க சந்திரன் இருக்கும்போது தாமரை மலர, சூரியன் வந்தாதான் தாமரை வளரும். அதனால்தான் ஞானத்தாமரை வாடவும் போறது இல்ல, வாடினாதான் அது மலர போறது, கூம்பவும் போறது இல்ல, மலரவும் போறது இல்லை, எப்பயுமே பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதனால நன்றாக எப்பயுமே மலர்ந்த ஞானத்தாமரை மாதிரியே இருக்கக்கூடியவளே. எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்க. ஏன் அப்படின்னா, ஏன் முன்னாடியே அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, சசி சகல சூட பிரியதமே. சசின்னா சந்திரன், அந்த பிறை போன்ற அந்த சந்திர வடிவை தலையில் சூடிக்கொண்டு இருப்பவள், அப்படி பிரியமாக சூட்டிக்கொண்டு இருப்பவள் யார் அவள்? பரமசிவனின் பிரியமான பத்னி, அவரின் வாமபாகத்தில் அமர்ந்திருப்பவள். அவள் பிரியப்பட்டு சந்திரனை தன்னுடைய தலையிலும் பிரிய அப்படிங்கிற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இங்க கொடுக்கிறது. சூடிக்கொண்டு இருப்பவள். அதனாலதான் முன்னாடியே சொன்னார் ஞானத்தாமரை. அது ஞானத்தாமரை எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கக்கூடியது. அப்படி உள்ள பரமசிவனின் பத்னியான தேவியே சிவே. ஷனைர் கத்யா சிரவர. அப்படி அந்த கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த நடையை, அவளுடைய நடையை. இப்ப ஜித சுரவரேபே கிரிசுதே தெரிஞ்ச வார்த்தை திரும்புவோம். மலையரசனின் மகளே, ஜித சுரவரேபே, சுரர்கள் தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யானை. ஷனைர் கத்யா அப்படி அந்த யானை பேர் என்ன? ஐராவதம். அந்த யானை நடக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். தேவலோகத்து யானை தேவேந்திரனுடையது. அந்த யானை நடக்கும் போது கத்யா அது நடந்து வரும்பொழுது பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த யானையினுடைய நடை, தன்னுடைய நடை அழகில் தேவேந்திரனினுடைய யானையினுடைய நடை அழகு தோத்து போகுது. அப்ப யானையினுடைய சுரர்களினுடைய யானையான ஐராவதத்தின் நடையை தன்னுடைய நடையோட, அந்த உன்னுடைய நடையோடு, அவர் மூக்க கவி சொல்றார், அம்மா காமாட்சி ஜனனி, உன்னுடைய நடையோடு அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது தோத்து போறது. நீதான் ஜெயிக்கிற. அப்பேற்பட்ட ஜெயித்தவளாக நீ இருக்க.
யதந்தே சந்தஸ்தே சரண நளினாலான யுகலை. அவ்வளவு நளினம் உன்னுடைய நடை. உன்னுடைய நடையாகப்பட்டது அவ்வளவு நளினம். அப்பேற்பட்ட உன்னுடைய நடை, உன்னுடைய பாதம் இருக்கே, அந்த பாதத்துக்கிட்ட நாங்க எங்க மனசை கொண்டு வந்து கட்டி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அவ்வளவு அழகான பாதம். எதந்தே சத்தஸ்தே சரண நளினாலான யுகலை. அதுல வந்து நாங்க கட்டி போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். கட்டி போட்டுக்கணும்னா உன்னுடைய பாதம் எப்படி இருக்கணும்? கட்டுத்தறியா இருக்கணும். கட்டி போட்டுக்கணும், எங்க மனசு அதுல கட்டுப்படணும் அப்படின்னா உன்னுடைய பாதமாகப்பட்டது எப்படி இருக்கணும்னா கட்டுத்தறியாக அதுல இருக்க வேண்டும். சதாபத்தும் சித்த பிரமத கரியூதம் திருடதரம். கரினா யானை, கரியூதம் அப்படின்னா யானைகளின் கூட்டம், யானையோட குரூப். இந்த யானையினுடைய அப்படியே மந்த மந்தை, ஆட்டு மந்தை அதெல்லாம் போற மாதிரி, மாட்டு மந்தை ஆட்டு மந்தை எல்லாம் போற மாதிரி யானை அப்படியே குரூப்பா காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற யானை எல்லாம் அதுல ஒண்ணு ஒழுங்கா போயிட்டே இருக்கச்சா ஏதாவது ஒண்ணுத்துக்கு மதம் முடிச்சு கொடுத்தனா அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. ஒரே அடி தம்சம்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அப்படி இருக்கிற யானை கூட்டத்தை அத கொஞ்ச நாள் விட்டாலும் அப்பப்ப அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோமோ இல்லையோ, அப்படி அதை கட்டுத்தறியில் கட்டி போடுவதை போல இந்த மனசு உன்னுடைய இடத்திலேயே இருக்கணும். நான் சொன்னேன் முதல்ல, தேனால உனக்கு அபிஷேகம் பண்ணி உன்னை அப்படியே மூழ்கடிச்சுட்டேன். வண்டா வந்து நான் வந்து உன்னை குடிக்கணும், உன்னை குடிச்சு கொண்டுட்டு அப்பப்ப நான் கொஞ்சம் விலகுவேன். ஆனா நீதான் என்ன பண்ணணும், இந்த யானை கூட்டத்தை கட்டுத்தறியில கட்டி போடுற மாதிரி நீ கட்டுத்தறியில எங்களுடைய மனசை கட்டி போடணும். எங்க மனசை கட்டி போட்டுட்டு எப்பயும் உன்னுடைய பாதத்தை தவிர விலகாம நீதாமா காப்பாத்திக்கணும், நீதான் பாத்துக்கணும். அப்படி அந்த சாதுக்கள்லாம் ட்ரை பண்றா, அந்த யோகிகள்லாம் ட்ரை யோகிகள் சித்தர்கள் எல்லாரும் ட்ரை பண்றாளோ இல்லையோ, நான் சாதாரணமானவன்மா. என்னுடைய இந்த சாதாரணமானவனுடைய வேண்டுகோள் இதை தவிர வேணும் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும். நீ கட்டுத்தறியா அந்த உன்னுடைய பாதம் எனக்கு இருக்கணும். என் மனசுல இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் இறக்கணும். அப்பப்ப எங்கேயாவது இது தறிகட்டு போச்சுன்னா அதை கட்டுத்தறியில கொண்டு வந்து கட்டி போட்டு என்னை எந்த வழியில் ஞான மார்க்கத்தில் செல்வதற்கு எனக்கு துணை புரிய வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்திற்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறோம். அடுத்த நம்ம சதகத்தை, பாதாரவிந்த சதகத்தை நாம கம்ப்ளீட் பண்றோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.